ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சந்திரகலா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி நகையை நம்ம எடுத்துட்டோம், இது இந்த கார்த்தி பையன் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் கார்த்தி பண்ண விஷயம் நம்ம சந்திரகலாவுக்கு தெரியாது. இவங்க நினச்சிட்ருக்காங்க நம்ம கேமராவை ஆஃப் பண்ணிட்டோம், அதனால் இவனுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, தடையே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்தியோட உள்குத்து வந்து யாருக்குமே தெரியலங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஊர் பொதுமக்கள் முன்னாடி அந்த நகையை எடுத்துகிட்டு போகணும், நம்ம தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்ல, ஆஃபீஸரும் அந்த கோயில் பக்கம் வந்துடுவாங்க, நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த நகையை வந்து தூக்கிட்டு போகிறாங்க, அந்த தவளைகளை. அப்போ தான் அங்கே போனதுக்கப்புறம் சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்ட போல சாமுண்டீஸ்வரி அப்படின்றாங்க. சரி, இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு நிமிஷம் இங்கே அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க, எடுத்துகிட்டு போன நகை எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஊர் பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்க, ஏன் சிவனாண்டி அந்த அம்மா கிட்டே நீ வம்பு இழுத்துட்ருக்க, பொதுன்னு வந்துட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறது நல்லது தானே, அதையே நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கேட்கும் போது, அதுவும் உண்மை தான், சரி நம்ம எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் அப்போ தான் நம்ம கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வந்துடுறாங்க. இந்த தகவலை கேட்டுட்டு அப்போ வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்ம சிவனாண்டி சொல்கிறாங்க, அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல சாமுண்டீஸ்வரி, நீ என்ன பண்ணுறனா அதை ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்றாங்க. அதுக்கு என்ன, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே தைரியமாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரா ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி அதை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது அதுக்குள்ளே செங்கலை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஊர் பொதுமக்கள்லாம் கேட்குறாங்க, என்னம்மா நேற்று நகையை கொண்டு போனீங்க, இன்னைக்கு செங்கலை கொண்டு வந்திருக்கீங்க, யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, உடனே சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே அதிர்ச்சியாகிடுது. என்ன சந்திரா, நேற்று வந்து நகையை தானே கொண்டு போனோம், இது எப்படி மாறிச்சு அப்படின்னும் போது, எனக்கே தெரியலக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நேற்றே நான் என்ன சொன்னேன், இந்த கார்த்தி பையனை நம்பாத, வீட்டுக்குள்ளே அவன் மட்டும்தான் இருந்தான், அவனை தவிர்த்து வேற யாரும் எடுக்க வாய்ப்பே கிடையாதுக்கா, நீ கொஞ்ச நாள் நான் சொன்னதை புரிஞ்சுக்காம நீ அசால்ட்டாக இருந்தல, அதுக்கு தான் இப்போ இந்த விளைவை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்னடி பண்ணுறது, இந்த டைமில் அவன் தான் எடுத்தான்றதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, அவனை போய் நான் வந்து திருடன்னு சொல்ல முடியுமா, என்னடி நீ பேசுகிற, இந்த நேரத்தில் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், முதல்ல இந்த நகை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம யோசிக்கணுமே கண்டி, இப்போ போய் அவன்கிட்ட என்னால் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி எல்லா நகையும் ஆட்டையை போட்டுட்டு இப்போ செங்கலை கொண்டு வந்து இந்த ஊர் மக்களை எல்லாரையும் ஏமாத்துறியா அப்படின்றாங்க. உடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸரும் கேட்குறாங்க, என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் செங்கலை கொண்டு வந்து வச்சுட்டு நகை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்ருக்கீங்களா, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகைக்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்படி இந்த நகை மட்டும் கிடைக்கலனா இப்போவே உங்களை வந்து நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்ட சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம், இவ உள்ளே போகணும், இந்த குடும்பத்தை நான் மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன், சீக்கிரமாக அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சிவனாண்டி சொல்கிறாங்க, சார் இவ தான் இந்த நகையை எடுத்துருப்பா, எடுத்துகிட்டு இல்லாத நாடகம்லாம் ஆடிட்டுருக்கா, உங்களுக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்ருக்கா, அப்போ எப்படி சார் அவங்க வீட்டுக்கு போன நகை காணாத போகும், அது யார் சார் எடுத்திருப்பாங்க, அப்போ இவங்க வீட்டில் இருக்கவங்க யாரோ தானே இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து அப்படிப்பட்டவங்க கிடையாது, இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நாங்கள் அவங்கள நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, இவங்க நல்லது செய்கிற மாதிரி செஞ்சுட்டு உங்களோட மனசுலேயும் இடம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அவங்க அதை ஆசைப்படாமையா இருப்பாங்க, கொஞ்சமாச்சும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் முன்னாடி வந்து நம்ம சிவனாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சார் இது எப்படி வந்து காணாத போச்சுன்னு எனக்கே ஒன்றுமே புரியல, ஆனால் வந்து இதனோட பொறுப்பு நான் தான் சார் அப்படின்றாங்க. அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, இதோட பொறுப்பு நீங்கள் மட்டும் எப்படி ஏற்றுக்க முடியும், உங்கள் கூட இருந்தவங்க இவங்க தானே, அப்போ 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் தான் நீங்கள் வந்து விசாரிக்கணும் சார், சட்டப்படி இது ரொம்பவே குற்றம், ஆனால் நான் வந்து எங்கள் அத்தைக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக எங்கள் அத்தை இந்த விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் எங்கள் அத்தையை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும், ஏன்னா இவங்க 2 பேருமே தான் அந்த நகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அப்போ நியாயம் வந்து 2 பேர் பக்கம் தானே இது பண்ணிகிட்டு இருக்கணும், நியாயமாக 2 பேரையும் தான் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஊர் மக்களும் சொல்கிறாங்க, ஆமாங்கய்யா, இந்த மாதிரி இந்த அம்மா கூட இந்த அம்மாவும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ 2 பேரையும் தான் நீங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும். இந்த அம்மாவை மட்டும் நீங்கள் விசாரிக்க முடியாது. அதுக்கு நாங்கள் ஒரு காலமும் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சிவனாண்டிக்கு அள்ளு இல்லை. நம்ம ஒரு திட்டத்தை போட்டால் இந்த ஊர் மக்கள் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னே தெரியல. இவனுங்க நான் இப்படி வந்து இது பண்ணி விட்றானுங்க. அப்படி மட்டும் சந்திரா உள்ளே போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு பதட்டமாகவே இருக்காங்க நம்ம சிவனாண்டி. இந்த பக்கம் நம்ம சந்திராவுக்கு இல்லை. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, சார் நீங்கள் விசாரிக்க தானே கூட்டிகிட்டு போகிறீங்க, தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எங்கள் அத்தை இதுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை பற்றி நம்ம கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட அதிகாரிகள் கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சார், என் மேலே தப்பு இல்லை, அப்போ நான் எதுக்கு சார் பயப்படணும், அதனால் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம அதிகாரிகள் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சந்திராவை விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல ஒரு மாதிரி திக்குமுக்க ஆடிடுறாங்களே சொல்லலாம். என்ன பண்ணுறது, இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியலையே, அக்கா என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அதிகாரிகள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை விசாரிக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியை ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம இதை பார்த்துட்டு சந்திராவுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. அக்கா என்ன சொல்லி வச்சான்னு தெரியலையே, நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு தெரியலையே, நம்ம சொல்கிறது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தானே நம்மள வெளியில் விடுவாங்க, யாராவது ஒருத்தர் மாற்றி சொன்னால் கூட நம்ம கதை முடிஞ்சிருமே அப்படின்ட்டு ஒரு பக்கம் நம்ம சந்திரகலா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி, நான் இப்படி கொண்டுட்டு போனால் நான் வந்து கவர்மெண்ட்டோட நகைக்கு என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் இந்த நகையை எடுப்பேன், அந்த மாதிரி ஒரு கேவலமான பரம்பரையில் பிறந்தவன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க. அவங்க வாக்குமூலம் கொடுத்ததை ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திராவுக்கு விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சந்திராவுக்கு அள்ளி இல்லைன்னே சொல்லலாம். அப்போ தான் நம்ம கார்த்தி நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகும்போது நம்ம சந்திரகலாவுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. இவன் எங்கே இப்போ இங்கே வந்திருக்கான், எதனால் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க. இப்போ வேற அந்த சாமுண்டீஸ்வரி வேற அந்த ஸ்டேஷனில் இருப்பாளே, சந்திராவை எப்படி போய் பார்க்கறதுனே தெரியலையே, சந்திராவை உள்ளே தள்ளிடுவாங்களா, ஏதாவது உளறிடுவாளான்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி ஒரே பதட்டமாக இருக்காங்க. சந்திராவை நினச்சி உள்ளேயும் போக முடியாமல் வெளியிலையும் வர முடியாமல் உள்ளுக்குள்ளே நம்ம சிவனாண்டி ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி விசாரினதுக்கப்புறம் நம்ம சந்திராவை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. சந்திரா சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதும் சந்திரா சொன்னதும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அதனால அதிகாரிகளும் ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வராங்க. வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த அம்மா தான் வந்து அந்த நகையை எடுத்திருக்காங்க சார். நான் இந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் இந்த மாதிரி நடக்கும், நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த அம்மாவால். அதனால் நான் வீட்டில் இவங்க கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அத்தை ஒவ்வொரு விஷயத்துலையும் இதனால் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. அதனால தான் நான் வந்து ஒரு ஃபோனை உள்ளே வச்சு அது வந்து இவங்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ண அளவுக்கு வச்சேன். அப்போ தான் இவங்க வந்து அந்த நகையை எடுக்கிறது அதில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸை கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு சந்திராவுக்கு ரொம்பவே தூக்கி வாரி போட்டுருது. அதிர்ச்சியாகவும் ஆகுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என் கூடவே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நீ பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரகலாவை கேட்பாங்களான்றது தான் ஒரு பெரிய ஒரு துஷ்டாவே இருக்குது. ஏன்னா நம்ம சந்திரகலா எந்த நேரத்தில் எப்படி நடித்து நம்ம சாமுண்டீஸ்வரியை மாற்றுவாங்கன்னே தெரியாது. கார்த்தி நம்ம சந்திரகலாவை சிக்க வைப்பாங்களான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்பவே வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி ஒரு கதைக்களத்தை கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.